சற்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? அடிஸ்தானம் மறிஞ்சு போயால் நீதிமான் என்ன செய்யும்? ஆமென். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஒரு முறை கூட உம்மை பார்ப்பதற்காக எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான் என்று சொல்லி வார்த்தை கேட்கிறது. ஆமென். அப்பா, உம்முடைய பாதவிடத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர், இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேச வேண்டும். அப்பா, நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை எங்களுக்கு உணர்விப்பீராக. உம்முடைய நல்ல நாமத்திற்காகவே எங்களை தெரிந்தெடுத்து உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் கொண்டு பேசும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அதேபோல நம்ம கர்த்தருடைய காணிக்கைகளை நல்ல பிதாவை படைத்த காணிக்கைக்காக ஸ்தோத்திரம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய நல்ல நாமத்திற்கு மகிமையாக செலவிட உதவுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிற பாருங்க, அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகிறது. அந்த வசனத்தை ஜோரா வாசிக்கலாம். அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? ஹல்லேலூயா. மேற்கொண்டு வாய்ச்சாட்ட மலையாளத்தில் சங்கீர்த்தனத்தின் 11ാം அத்தியாயம் 3ാമത്തെ വാക്യം. അടിസ്ഥാനങ്ങൾ മറിഞ്ഞു പോയാൽ நீதிமான் என்ன செய்யும்? கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிற போது நீதிமான் என்ன செய்வான்? நமக்கு நன்றாக தெரியும். ஒரு வீட்டை நாம் கட்டுகிறோம், இல்லைன்னா ஒரு பில்டிங் நாம் கட்டுகிற போது அது மண்ணுக்கு மேல வச்சு கட்டுறது மட்டுமல்ல, ஆழமாக தோண்டி அதுல ஒரு அடிஸ்தானம், அப்படி என்றால் ஒரு பவுண்டேஷன். ஆமென். அஸ்திவாரம், சரியாக அஸ்திவாரத்தை நாம் ஸ்தாபித்து நாம் போட்டு அதற்கு பிற்பாடு மேல் கட்ட வேண்டிய மாளிகை எவ்வளவு எழுப்ப வேண்டுமோ அதற்கு தக்கதாக அங்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போட வேண்டும். ஆமென். தேவ பிள்ளையே, அப்படி நாம் கட்டி கொண்டிருக்கிற போது நம்முடைய அஸ்திவாரத்தின் மேல ஒரு மாளிகை, ஒரு பில்டிங், ஒரு டவர் நாம் எழுப்புகிற போது கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேளையில அஸ்திவாரங்கள் மழை பெய்தோ ஏதோ பிரச்சனையினாலோ அஸ்திவாரங்களுக்கு ஒரு அசைவு உண்டாகிறது என்று சொன்னால் நீதிமானாகிய இந்த பில்டிங் என்ன செய்யும்? நல்லா கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அஸ்திவாரத்தின் மேல இந்த பில்டிங் இருக்கிறது, இந்த கட்டிடம் இருக்கிறது அஸ்திவாரத்தின் மேல். ஆகவே கட்டிடம் மறைந்து போனால் பரவாயில்லை, அஸ்திவாரமாவது கிடைக்கும். ஆனால் அஸ்திவாரம் மறைந்து போன, அஸ்திவாரம் இல்லாமல் போனால் இந்த பில்டிங் என்ன ஆகும்? ஹல்லேலூயா. ஆகவே நான் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய பிள்ளை பாருங்க, அவன் சொல்லுகிறான், அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? அருமை சகோதரா, சகோதரி, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தை பார்க்கின்ற போது ஒவ்வொரு மனுஷனுடைய அஸ்திவாரங்களும் என்று நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. அருமை சகோதரா, ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டிய சகோதரா, ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டிய சகோதரி, ஒவ்வொரு இடங்களிலும் பார்க்கின்ற போது நீ போட்ட அஸ்திவாரம் சரியான அஸ்திவாரம், ஆனாலும் என்னுடைய அஸ்திவாரம் நிர்மூலமாகிற ஒரு நிலை உண்டாகிவிட்டது. ஏன் நிர்மூலமாகிறது? ஆகவே நான் அஸ்திவாரம் போட்டுவிட்டு இந்த அஸ்திவாரத்தின் மேல் என்னுடைய விசுவாச வாழ்க்கையை, இல்லை என்றால் என்னுடைய கட்டடத்தை நான் அமைக்கிறேன் என்று சொல்லி அஸ்திவாரம் போட்டுவிட்டேன் என்று அருமை சகோதரா, நீ நின்று விடாதபடிக்கு அந்த அஸ்திவாரம் எதிரே போட்டிருக்கிறது. எப்படி போட்டிருக்கிறார்? அந்த அஸ்திவாரத்தை எவ்வளவாக லோடு தாங்கும் என்கிற ஒரு தன்மையுடைய உள்ளத்தில் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிற போது நீதிமான் என்ன செய்வான்? நீதிமொழிகளிலே 10ாம் அதிகாரம் 25வது வசனத்தில் அங்கு சொல்லப்பட்டு வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ாம் அதிகாரம் 25வது வசனம். சுழற்காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திவாரம். ஆமென்.
நித்திய அஸ்திவாரம் உள்ளவன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த 2 வசனத்தை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கின்ற போது இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளையே, நீதிமான் நித்திய அஸ்திவாரமாக இருக்கிறான். நீதிமானோ அவன் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நீதிமானே அவன் அஸ்திவாரமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இங்கு சொல்லப்படுகிறது, அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிவிட்டால், அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிறது. நீதிமான் என்ன செய்வான்? அருமை சகோதரா, உனக்குள் ஒரு அஸ்திவாரம் வேண்டும், உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் வேண்டும். உன்னுடைய பில்டிங்கை, உன்னுடைய மாளிகை இடித்து களைவதற்காக, உன்னுடைய மாளிகையை தகர்ப்பதற்காக, உன்னுடைய மாளிகையை அதிலிருந்து மாற்றுவதற்காக அநேக சலனங்கள், அநேக பிரச்சனைகளை பிசாசானவன் கொண்டு வருவார். பூமி அதிர்ச்சிகளை போன்றவைகளை அருமை சகோதரன் கொண்டு வருவார். ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? அஸ்திவார கர்த்தருடைய கிருபையா நீ போட்டாயிருந்தால் அந்த அஸ்திவாரத்தை காத்துக் கொள்வதற்கு உன் கர்த்தராகிய ஆண்டவருடைய பாதத்தை நீ கட்டிப்பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில இன்று மாளிகை எழுப்புகிறார்கள். அநேகர் மாளிகை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சகலவிதமான மாளிகையும் பில்டிங் மாளிகை மட்டுமல்ல, கட்டிட மாளிகை மட்டுமல்ல, ஆவிக்குரிய மாளிகை என்று எழுப்புகிறார்கள். உலக மாளிகை என்று எழுப்புகிறார்கள். செல்வம் என்கிற மாளிகை எழுப்புகிறார்கள். ஐஸ்வர்யம் என்கிற மாளிகை எழுப்புகிறார்கள். அழகு என்கிற மாளிகை எழுப்புகிறார்கள். அருமை சகோதரா, நீ எழுப்புகிற மாளிகை, நீ எழுப்பிக் கொண்டிருக்கிற போது, நீ கட்டி கொண்டிருக்கிற போது, அந்த பவுண்டேஷன், அருமை சகோதரா, உங்களுடைய பவுண்டேஷன் நிர்மூலமாகிற போது இந்த மாளிகை எப்படி நிற்கும்? ஆகவே நீ போட்ட பவுண்டேஷனை மறுபடியுமாக நீ சீர்தூக்கி பார்க்க வேண்டும். போட்டிருக்கிற பவுண்டேஷன் நான் எங்கு போட்டிருக்கிறோம்? போட்டிருக்கிற அஸ்திவாரங்கள் எங்கு போட்டிருக்கிறோம்? இயேசுவின் மேல் போட்டிருக்கிறோமா? உலகத்தின் மேல் போட்டிருக்கிறோமா? உலக கவலைகள் மேல் போட்டிருக்கிறோமா? உலக மனுஷனுடைய ஆலோசனையை போட்டிருக்கிறோமா? என்னுடைய பலத்தினாலே போட்டிருக்கிறோமா? நீ சிந்திக்க வேண்டும். நீ அஸ்திவாரம் போட வேண்டியதாக இருந்தால் உன் கர்த்தராகிய இயேசுவின் மேலாக இருக்க வேண்டும். அநேக பரிசுத்தவான்கள் இன்று என்னுடைய பிள்ளைகள் தங்கள் அஸ்திவாரத்தை போட்டு விட்டு கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலோ உலகத்தின் காற்று வந்து அடிக்கிறபடியினால், உலகத்தின் தண்ணீர் வந்து அடிக்கிறபடியினால், உலகத்திலே காணப்படுகிற மழை, பெருமழை, பெருங்காற்று வந்து அடிக்கிறபடியினால் அந்த மாளிகை இடிந்து போகத்தக்கதாக உன்னுடைய பவுண்டேஷனை, உன்னுடைய அஸ்திவாரத்தை அது நிர்மூலமாக்க வருகிறது அல்லவா? அருமை சகோதரா, உன்னுடைய அஸ்திவாரத்தை நிர்மூலமாக்க வருகிறதற்கு ஏதுவாய் காணப்படுகிற எந்த தீய சக்திகளாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரே பிள்ளையே, நீர் காற்றே நீ இறையாக, கடலே நீ அமைதலாக, காட்டையும் கடலையும் தண்ணீரே அமைதலாக்கிற ஒரு ஆண்டவரை நீங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறபடியா அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தார். நீங்கள் போட்டிருக்கிறதான அந்த அஸ்திவாரம் நிர்மூலமாகாதபடி என்றென்றைக்கு உங்களை காத்துக் கொள்வதற்காக, என்றென்றைக்கு விசுவாச வாழ்க்கையை நிறுத்துவதற்காக அவர் போதுமானவராய் மாறுவார். தேவ பிள்ளையை அநேகர் பார்க்கிறதில்லை. என்னுடைய பேஸ்மெண்ட் எப்படி இருக்கின்ற, என்னுடைய அஸ்திவாரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறதில்லை. ஆகவேதான் இன்று அநேக இடிவுகள், அநேக சரிவுகள். தேவனுடைய பிள்ளையே, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் லீவு நாட்களுக்காக கடந்து சென்றிருக்கின்ற போது ஒரு இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பேஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கு மேல பெல்ட்டும் போட்டு எல்லாம் வேலையை ஃபினிஷ் பண்ணி விட்டுருந்தாங்க. என்னன்னா பேஸ்மெண்ட் ஆமென் எல்லாம் முடிந்து விட்டது. ஆனா அங்க ஒரு பெரிய மழை வந்தது பாருங்க. மழை பெஞ்ச உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மேல கெட்டு மேல அந்த பெல்ட் போட்டாங்க பாத்தீங்களா, அது மட்டும் நிக்குது. பாக்கி எல்லாம் கீழே மண்ணு கீழே போயிடுச்சு, அந்த கல்லு எல்லாமாக போயிடுச்சு. இந்த பெல்ட் மட்டும் நிக்குது. நல்லா கவனிங்க, ஏதோ ஆண்டவருடைய ஒரு கிருபை இருந்தபடினால இந்த பில்டிங் அவர்கள் எழுப்புகிறதற்கு முன்பதாக இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது. இல்லை என்றால் அவர்கள் அந்த மாளிகை பில்டிங் எழுப்புகிற போது, எழுப்பின பிற்பாடு இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்றால் என்ன நடந்துவிடும்? அருமை சகோதரா, இன்று ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலோ ஆவிக்குரியதான உன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட முடியவில்லை, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை நீ வாழ முடியவில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார். என் தேவனுக்காக எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார், என் தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார், என் தேவனுக்காக நான் ஒளி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார், என்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனாலும் உன்னுடைய அஸ்திவாரத்திலே இந்த உலக கவலைகள் கடந்து வருகிறது. உன்னுடைய அஸ்திவாரத்திலே இந்த உலகத்தில் பெய்கிற
சில வேளையில பாருங்க, நல்லா கவனிங்க. தேவ மனுஷர்கள் சொல்லுவாங்க, ஒரு சகோதரர் என்ன பண்ணாரா பாருங்க, ஒரு நாய்க்குட்டி வாங்க, பெண்ணக்குட்டி வாங்க போனாரா, நாய்க்குட்டி வாங்க போனாரா. அப்பா சொன்னாரு, நாய்க்குட்டி வாங்கிட்டு வாப்பான்னு. அந்த பிள்ளை பையன் நாய்க்குட்டி வாங்கிட்டு வர வழியில இங்க மத்தவங்க எல்லாம் கிரிக்கெட் அடிச்சு நிற்கிறாங்க. அந்த பையனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சா, நமக்கு கொஞ்சம் கிரிக்கெட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டியை பிடிச்சி அங்க வச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்களா, இங்க அடிக்க ஆரம்பிச்சா, கிரிக்கெட் அடிக்க ஆரம்பிச்சாங்களா. மத்த எதிரி பிள்ளைகள் என்ன செய்தார்களா, அந்த நாய்க்குட்டியை மாட்டிட்டு அதுக்குள்ள பன்னிக்குட்டியை பிடிச்சு வச்சாங்களா, பன்றி குட்டியை பிடிச்சு வச்சாங்களா. இந்த பையன் விளையாட்டு முடிச்சுட்டு தன்னுடைய தகப்பனுக்கு கொண்டு போகும்போது அந்த நாய்க்குட்டியில நான் வாங்கிட்டு வர சொன்னேன், இங்க பன்றி குட்டி இருக்கிறது என்று. இல்லையப்பா இது நாய்க்குட்டி என்று. இல்லையப்பா இது பன்றி குட்டி. அப்ப பாருங்க, நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைய. ஒரு கண்டிஷன், மறுபடியும் இவன் கடந்து வருகிற போது இவர்கள் மாற்றி விட்டார்கள், மறுபடியும் இவர்கள் மாற்றி விட்டார்கள். கண்டிஷன், இது பன்றி குட்டியா நாய்க்குட்டியா என்று தெரியவில்லை. அநேக கர்த்தருடைய பிள்ளைய வேற ஒரு தேவ மனுஷன் சொன்ன ஒரு காரியம் நினைவிற்கு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைய பாருங்க, ஒருவன் ஆடை வாங்க போனானா, ஒரு ஆட்டை வாங்கி கொண்டு வருகிற போது ஒரு மனுஷன் கேட்டானா, எதுக்கப்பா இந்த கழுதையை வாங்கிட்டு வரேன்னு. அப்ப அவர் சொல்றானா, இது கழுதை அல்ல, இது ஆடு என்று சொல்லுகிறாரா. அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் கடந்து செல்கிற போது இன்னொருவர் சொல்லுகிறாரா, எதுக்கப்பா இந்த கழுதையை இப்படி வாங்கிட்டு வரேன்னு. இவருக்கு போராட்டம் ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் நாம் வாங்குறது ஆடு அல்லவா. இவர்கள் இருவரும் சொல்லுகிறார்களே கழுதை என்று. மூன்றாவது ஒருவர் சொல்லுகிறாரா, எப்பா கழுதை குட்டி எதுக்கப்பா. இவருக்கு போராட்டம் வந்து விட்டது. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளையே, நாம் வாங்குது ஆட்டுக்குட்டி வாங்குதா, நான் கழுதை குட்டி வாங்குதா என்ற ஒரு போராட்டம் தன்னுடைய உள்ளத்திலே காணப்பட்டது. ஏனென்றால் அருமை சகோதரா, நீங்கள் போட்ட அஸ்திவாரம் சரியாக இருக்கலாம், நீங்கள் போட்ட கிறிஸ்துவின் மேலாக இருக்கலாம், ஆனால் பிசாசானவன் கடந்து வருவார். உங்கள் வாழ்க்கையிலே சில விதமான பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகளை கொண்டு அவன் கடந்து வருவார். இவற்றில் இருந்து நீ விடுதலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் பிரச்சனைகளை கொண்டு வருகிற போது ஆண்டவர் மேல் வைத்ததான அந்த விசுவாசத்தை அகற்றி களைவதற்காக, அகற்றி தள்ளுவதற்காக பலவிதம் சூழ்ச்சிகளை கொண்டு வருவார். ஆகவே நீ அறிந்து கொள்ள வேண்டும், நாம் கட்டப்பட்டிருக்கிறது என் கிறிஸ்துவின் மேல். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, சுய ஒரு நம்பிக்கை இருந்தே ஆக வேண்டும். விசுவாச வாழ்க்கை வாழவே முடியாது சகோதரா, 100% சொல்றேன், வாழவே முடியாது. இல்லை என்றால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் போட்ட அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல். இல்லை என்றால் நான் போட்டது ஆழ குழியாக தோண்டி, ஆழமாக தோண்டி நான் அஸ்திவாரத்தை போட்டேன் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். அஸ்திவாரத்தை போட்ட போது நீங்க அப்படி போகணும். அது என்னென்ன பண்ணணும், அதுக்கு பிற்பாடு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் செய்யணும். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க சொல்லப்படுது பாருங்க, நீதிமான் நித்திய அஸ்திவாரம், அவர் அசைக்கப்படுவதில்லை. அவர் நீதிமான், நித்திய அஸ்திவாரமாக இருக்கிறார். அவர் அசைக்க மாட்டார், அசைக்கப்பட மாட்டார். தேவனுடைய பிள்ளையே, அஸ்திவாரம், நீதிமான் அஸ்திவாரம் என்றால் நீதிமான் என்னுடைய அடியே ஒன்றிருக்கிறது, அது தலைக்கல். ஹல்லேலூயா. கிறிஸ்துவாகிய தலைக்கல் இருக்கிறது. அருமை சகோதரா, நீ நீதிமானாக மாறி உன்னுடைய வாழ்க்கையை நித்திய அஸ்திவாரமாக மாற்ற வேண்டும் என்றால் உன் கிறிஸ்துவின் மேல் நீ பதித்த கண்ணு, உன் கிறிஸ்துவின் மேல் நீ வைத்த கண்ணு மாற்றி விடாதே. குடும்பத்திலிருந்து பிரச்சனைகள் வரும், இல்லை நண்பர்களிடத்திலிருந்து பிரச்சனைகள் வரும், வேலை செய்கிற இடத்திலிருந்து பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வருகிற போது பிரச்சனை பார்த்து சோர்ந்து விடாதே. நான் எடுத்த ஞானஸ்நானம் சரியா சரியில்லையா, தீர்க்கதரிசனம் சொன்ன பாஸ்டர் சரியா சரியில்லையா, அருமை சகோதரா உனக்குள் போராட்டம் வந்ததா வரவில்லையா. அநேக ஊழியரிடத்தில் சென்று தீர்க்கதரிசனத்தை நாம் கேட்கிறோம், தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்கிறோம், அவர்களை ஜெபம் பண்ணி ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, சில மாதங்கள் சில வருடங்கள் ஆகிவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதபடி காணப்படுகிற போது உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை காணப்படுகிறது அல்லவா. இந்த ஊழியக்காரர் ஏதோ ஒரு உபதேசமாக ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போனாரே, தீர்க்கதரிசனம் சொன்னாரே, அவர் பொய்யாக சொல்லிவிட்டார் என்று சொல்லி தேவ மனுஷனுடைய நாமத்தை, தேவ மனுஷனுடைய பெயரை இன்று தூஷிக்கிறதான அருமை சகோதர சகோதரி, தேவன் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் சொல்கிறார்கள். ஆனாலோ நீ பாத்திரவனாய் மாறிவிடு. நீ பாத்திரவனாய் மாறுகிற போது உண்மை ஆண்டவருடைய வார்த்தையின்படி கர்த்தர் செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய அஸ்திவாரம், ஆமென், போட்ட அஸ்திவாரமா இல்லையா. அந்த பிரதர் சொன்னாரு நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், இந்த சிஸ்டர் சொன்னாங்க ஞானஸ்தானம் எடுத்து இருக்க கூடாது, இந்த சிஸ்டர் சொன்னாங்க சர்ச்சுக்கு இல்ல சகோதரா,
ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு என்னை பெண்ணை பின்பற்றி வா. எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா. நாளை புசிக்கிறதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அருமை சகோதர சகோதரி, படைத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னார். அவர் உனக்காக எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க, ஒரு லேப்டாப் எடுத்துக்கோங்க. நம்ம நினைக்கிறது எல்லாம் தெரியும், அவர் என்னெல்லாம் பண்றாரு. ஒண்ணு நீங்க பண்றது இல்ல, அங்க எல்லாம் சிஸ்டத்துல ஏற்றி வச்சுட்டாதான் உங்களால எல்லாம் பண்ண முடியுது. பிரைஸ் தி லார்ட் சொல்ல மாட்டீங்களே? ஆமென், ஹalleluya. எல்லா சிஸ்டத்துல இருக்கு. ஓகே, நீங்க அப்படின்னா என்கிட்ட நல்ல ஒரு மொபைல் வச்சிருக்க, பயங்கரமான மொபைல் பாருங்க. இந்த மொபைல் அப்படின்னா நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க, இந்த லேப்டாப்ல இருக்கிற சிஸ்டத்தை உங்களால ஒரு நல்ல புத்தி ஒன்று இதுல ஒன்று பண்ணி பாருங்களேன். முடியாது. ஏன் முடியாது? அருமை சகோதரா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காக உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உனக்கு செய்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தானே நீ மறுபடியும் தோண்டி தோண்டி எடுக்கிறாரே தவிர ஆண்டவர் வைக்காத ஒன்றை ஒன்றால் எடுக்க முடியாது. ஆமென் சகோதரா. நாம் நினைக்கிற சில வேளையில, ஐயோ இல்லை என்னுடைய புத்தினால இதுல எது வேணா செய்து பாருங்க. நீங்க ஒரு கேமரா ஒரு காமிட்டு பார்ப்போம், என்னோட வீடியோ எடுத்து பாருங்க. முடியாது. ஏன்? சிஸ்டம் இல்லை. கர்த்தர் உனக்காக உன்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை உன்னை அக்கறை சேர்க்கும் வரையும் உள்ள சகலத்தையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து லேப்டாப்ல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய லேப்டாப்ல வச்சிருக்கிறார். ஆமென். கலங்காதீங்க, கலங்காதீங்க. ஒரு பிரதர் என்று சொன்னார், கோபப்படக்கூடாது. ஆமென். இந்த கேமரா வச்சனால எனக்கு இப்போ ரொம்ப கொஞ்சம் பேச முடியும். ஆனாலும் சொல்றேன் பிரதர், என் 20ஆம் தேதி முடிக்கணும் வேலை, அதனால நான் வேலைக்கு போய் ஆகலாம். உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். பிசாசுக்காரன் என்னங்க செய்வான்? இதுதான் செய்வான். ஹல்லேலூயா. பிசாசு என்ன செய்வான்? கடைசி இடத்தை கொண்டு ஆரம்பிப்பான். ஆமென், ஆமென். ஜாயிண்ட பார்த்து கட் பண்ணுவான். பிசாசுடைய வேலை என்ன? உங்களோட என்னோட அவன் 1000 மடங்கு பெரியவன். சும்மா இருக்கிறீங்க, நீ நினைக்கிறீங்க என்னடா நாம தான் பெரியவங்க இல்லைன்னு சும்மா ஏமாத்துது. நம்ம பிசாசு நம்ம பெருசா, பிசாசு தாங்க பெருசு. கர்த்தர் நம்மோட இருந்தது நம்ம பெருசு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிற அளவு நம்ம வாழ்ந்தாலும் கர்த்தர் கூட இருப்பாரு. யோசிக்கலாமா? சும்மா கர்த்தர் இருக்கிற கர்த்தர் அவர் இருப்பார், நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இருப்பார், என்ன நம்ம இருக்க மாட்டோம் சொல்லுங்க. ஆகவே நான் கர்த்தருடைய பிள்ளை, நம்ம என்ன சொல்றேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைய பிசாசு வானத்தின் நட்சத்திரங்கள்ல 1/3 தன்னுடைய வாலினால் அடிச்சு கீழே தள்ளுறதுக்கு அதுக்கு பலம் வாய்ந்ததுதான் பிசாசு. யாருக்கும் கேட்கலங்க, அந்த மைக்ல பேசிட்டு கூட. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தன்னுடைய வாலினாலே வானத்தின் நட்சத்திரங்களை அடிக்கிற போது 1/3 நட்சத்திரம் கீழே விழுமா. அப்படிப்பட்ட பலம் வாய்ந்தது. நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு வயிற்று போக்கு வந்து நான் தாங்க முடிகிறதா? ஒரு வயிற்று வலி வந்து நான் தாங்க முடிகிறதா? ஒரு தலைவலி வந்து நான் சர்ச்சை வேண்டாம், ஒரு மனசோடு வந்து நான் சேவை கூட பண்ண வேண்டாம். ஆமென். பிசாசானவன் இப்படிதான் கொண்டு வருவார், நீ சேவை பண்ணாத. ஒரு பிரதர் சொன்னா, நான் சோதனை சேவை பண்ணல, ஆனா கடைசி நேரம் போன கர்த்தருடைய பிள்ளையை இந்த பிரச்சனைக்குள் கொண்டு வருகிற பிசாசு. தம்முடைய பிள்ளைகள் சொந்தம், தம்முடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டாம் என்பதற்காக, தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா வாழக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் தந்திரங்களை கொண்டு வருகிறார். இந்த தந்திரங்களை நீ அறிந்தாய், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை நலமாயிருக்கும். ஆகவேதான் உன்னுடைய அஸ்திவாரங்கள் நிர்மூலமாக விடாதே. உன்னுடைய அஸ்திவாரத்தை நிர்மூலமாக விடாதே சகோதரா. உன்னுடைய அஸ்திவாரம் நிர்மூலமாச்சு நாம எங்க நிற்போம் சொல்லு பாருங்க. எங்க நிற்போம்? ஹல்லேலூயா. எங்க நிற்க முடியாது. நம்முடைய அஸ்திவாரம் அதே மனுஷன் நம்முடைய அஸ்திவாரம் அடிஸ்தானம் நமக்கு இல்லைங்க. நம்முடைய அடிஸ்தானம் நம்முடைய நிற்பு விட்டு மாறி போவானையில் நாம் இருக்கின்ற ஸ்தலம் ഈ ചവിട്ടിന്റെ പടി അങ്ങ് മാറി പോവാണെങ്കിൽ, താഴോട്ട് നോക്കിയാൽ ഒരുപാട് കൊക്കയാണെങ്കിൽ നമ്മുടെ ജീവിതം എന്താകും? എന്നാൽ ഈ ഹാർട്ട് അറ്റാക്കുകൾ ഉണ്ടാകത്തില്ല. നമ്മുടെ ഹാർട്ട് അറ്റാക്ക് വരുത്തും, അത് ഉണ്ടാകത്തില്ല. നമ്മൾ പേടിച്ചു മനുഷ്യത്ത് പോകും. കാര്യം എന്തുവാ? ശൈത്താന്റെ ഒറ്റ ചിന്താഗതി അവന്റെ ദൈവത്തിന്റെ മക്കളെ അവന്റെ അടുക്കൽ നിന്ന് മാറ്റുക, അവന്റെ കുഴിയിലേക്ക് കൊണ്ടുപോകുക. ഇതിനു വേണ്ടിയിട്ട് ഇന്ന് ഒരുപാട് ഒത്തിരി പേര് ഓടുന്നുണ്ട്. എന്തിനാ? ദൈവം വേണ്ട, യേശു വേണ്ട. എന്റെ യേശു ഒരു ദിവസം മരിച്ച് എനിക്ക് വേണ്ടി മരിച്ചു, ശരിയാണ്. തനിക്ക് വേണ്ടി മരിച്ച് ശരിയാണ്. തന്നെ സുഖമായിട്ട് വാഴക്കാൻ വേണ്ടി കർത്താവ് മരിച്ച് ശരിയാ. എന്നാൽ അവന്റെ പഠിച്ചുകൊണ്ടുകൾ നീ പിടിക്കുവാൻ വേണ്ടി അവൻ കൽപ്പിച്ച ഒരുപാട് കൽപ്പനകളുണ്ട്. എന്തെങ്കിലും നീ പാലിച്ചിട്ടുണ്ടോ? ഇല്ലല്ലോ.
துக்கத்துல சேவைங்கள பண்ணல. அருமை சகோதரா பண்ண. ஹalleluya. கல்யாண வீட்டுக்கு போக சேவையில போய் பாருங்க பிரதர், நான் கேமரா வச்சா பார்க்க மாட்டேன், நச்சுன்னு சொல்லுவேன். தேவ பிள்ளைகளே, உனக்கு வேண்டும் சிலுவையிலே ரத்தம் சிந்தனையை சொல்லவா? உன் துக்க முகத்தை காட்டுவதற்காக அல்ல, உன் துக்க முகத்தை அந்தரங்கத்திலே இருந்து அந்தரங்கமான ஆண்டவரை காண்பி. வெளியரங்கமாக வந்து உன்னுடைய துக்கத்தை காண்பிச்ச அந்த மார் அசிங்கமா வந்தாருன்னு சொல்லுவாங்க. புரியுதா புரியலையா? ஆமா பிரதர், இந்த துக்கத்தோட வந்தாரு. இந்த பிரதருக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த உலகம் சொல்லாது. ஆமென். உலகம் கொஞ்சம் கூட அமர்த்த பார்க்கும். துக்கம் இருக்கிறதா? துக்கம் இருக்கிறதா? ஓ சுமரை அடை, திறப்பில் நில்லு, சுமரை அடை, அவரிடம் பேசு, வாழ்க்கை மாறும். ஆமென். வாழ்க்கை மாறிய கர்த்தர் பொய்யானவராய் மாறுவார். அவர் பொய்யானவர் அல்லவே. உன்னுடைய ஃபவுண்டேஷன். இரண்டாவதாக கர்த்தர் எப்படி பாருங்க, இவர் சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்தை பாருங்க. அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். ஆழமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ தோண்டணும். தோண்டி போதும் போதும். ஹalleluya. அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட்லயே ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அப்படியே வச்சிட்டு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணியும் 12 இருக்கும். 12வது வசனம். ஒருவன் அந்த அஸ்திவாரத்தை வெள்ளி விலையேற பெற்று 11 சாரி 11 போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் போதும். கர்த்தர் அப்படின்னா போடப்பட்டது யாரு? கர்த்தராகிய கிறிஸ்து. ஆமென். இந்த கிறிஸ்து யாராக இருக்கிறார்? அவர் நித்திய கன்மலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நித்திய கன்மலை. கன்மலை ஆழமாக தோண்டி நீ கற்பாறை மேல் கன்மலை மேல் உன்னுடைய மாளிகையை எழுப்புகிற போது உலகத்தில் காணப்படுகிற பெருவெள்ளம், பெருங்காற்று, பெருமழை வந்தடித்து மோதி அடித்தாலும் அருமை சகோதரா, நீ அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நான் அசைக்கப்படுவதில்லை, நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. ஐயா உம் பாதம் எனது ஏக்கம், அடிமை நான் காக்கிறேன். ஐயா உம் பாதம் எனது ஏக்கம், அடிமை நான் കുഴിക്കുക. ഹല്ലേലൂയ. ചുമ്മാ മുകളിൽ വന്ന് കർത്താവിന്റെ എന്തെങ്കിലും കിട്ടുമെന്ന് ഒരു ചിന്താഗതി ഉണ്ടെങ്കിൽ അത് മറക്കുന്നതായിരിക്കും തന്റെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും നല്ലത്. ஏதாவது ஒரு எண்ணம் ஆண்டவருடைய சமூகத்தில் மேலே வந்து உட்கார்ந்த உடனே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் உன் மனசுல நினைச்சினா அந்த எண்ணத்தை அந்த நினைப்பை மாற்று உன் வாழ்க்கையை பாக்கியமாக இருக்கும். ஆமென். ஏனென்றால் உன்னுடைய மாளிகை எழுப்புவாய். உண்மை. உன்னுடைய மாளிகை எழுப்பப்படும், கட்டப்படும்.
நீ மண் மேலே கட்டப்பட்ட, மண் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட, கடல் மணல் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்த மாளிகை எழும்பும் உண்மைதான். சில நாட்கள் மட்டுமே பெருமெல்லம், பெருங்காற்று, பெருமழை சொரிந்தடிக்கிறது மறையிலும் உன்னுடைய மாளிகை நிற்கும். ஆனால் ஒரு நாள் கடந்து வருகின்ற பிள்ளையே, பெருவெள்ளை கடந்து வரும், பெருவெள்ளை கடந்து வருகிற போது உன்னுடைய மாளிகை நிற்க வேண்டும் என்றால் நீ கட்டப்பட்டது, நீ போடப்பட்ட அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவின் மேல் நீ கட்டப்பட்டவனாய் மாறுகிற போது உன்னுடைய வீடு நிற்கும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. ஆழமாக தோன்ற சில பாடுகள் உண்டு. கிறிஸ்துவ வாழ்க்கை சில பாடுகள் தான். கிறிஸ்துவ வாழ்க்கையில் முட்களுக்குள்ள லீலி புஷ்பத்தை போன்று இருக்கும். ரோசா செடியில ரோசா செடிக்க பூ போல இருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆனால் முட்களுக்குள்ள இருக்கிற ரோசா பூ யாரும் விரும்ப மாட்டாங்க சொல்லுங்க. ரோசா பூ முட்களுக்குள்ளதான் இருக்கு. ஆனா முள் இல்லாம இருக்கிற பூவை விரும்புறாங்களோ விரும்பலையோ, முட்களுக்குள்ள இருக்கிற அந்த ரோசா பூ விரும்புவாங்க. ரெண்டு குத்துக்கள் சலம் விரும்புவாங்க. காரணம் என்ன? அவன் சாரோடி ரோஜா, அவன் பள்ளத்தாக்கில் லீலி. அருமை சகோதரா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது அருமையான சந்தோஷமான வாழ்க்கை. அருமை கர்த்தருடைய பிள்ளை, உன் தேவனுக்காக நீ கடந்து செல்கிற போது, உன் கர்த்தருக்காக நீ கடந்து செல்கிற போது சில குத்துகள் உனக்கு கிடைக்கும், சில கொத்துகள் உனக்கு கிடைக்கும். ஆனாலும் நீ உன்னுடைய லட்சியம் உன்னுடைய கரத்தை வருகிற போது உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறும். அதே வண்ணமாக கர்த்தருடைய பிள்ளைய வாசிக்கலாம். திருடைய வாசிங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 2:20. ஆமென். சீக்கிரமாக. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த கட்டு என்னைக்கு நிற்கும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கட்டு என்னைக்கு நிற்கும்? கடனாலே சொல்லியிருக்கேன். திருடைய உபதேசம் என்கிறது அப்போஸ்தலருடைய உபதேசம். ஆமென். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நம்ம நிற்கணும். அப்போஸ்தலருடைய உபதேசம் சொன்னா சும்மா சாதாரணப்பட்ட உபதேசம் இல்லை. அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன உபதேசம்? மெட்டு 1:2. அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அல்ல வாங்கப்படுத கொஞ்சம் வாங்கப்படுத கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு போன அது இல்ல. அவங்க கர்த்தருக்காகவே உருவாக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்காகவே வாழ்ந்தவர்கள், கர்த்தருக்காகவே மரித்தவர்கள். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் அவங்க மலையாளத்துல வாய்ச்சடா வாய்க்கலாம் அவங்க നിങ്ങളെ അപ്പോസ്തലന്മാരും പ്രവാചകന്മാരും എന്ന അടിസ്ഥാനത്തിന്മേൽ പണിതിരിക്കുന്നു. അവരിൽ കെട്ടിടം മുഴുവനും യുക്തമായി ചേർന്ന് കർത്താവിൽ വിശുദ്ധ മന്ദിരമായി വളരുന്നു. എന്നാൽ എവിടെയാണ് വേണ്ടത്? അപ്പോസ്തല ഉപദേശം. അപ്പോസ്തലൻ എന്ന് சொல்லுகிற போது யார் ஒன்று ஒரு அப்போஸ்தலன் யாரு? முந்தின அப்போஸ்தலன் யார் சொல்லுங்க? யாரு இருக்கிற பாரு எஞ்சி சாப்பிட்டுட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பேதுரு. கர்த்தர் சொன்னார், பேதுருவே, சீமோனே, நீ இனி சீமோன் அல்ல, நீ பேதுரு, நீ இனி கேவா. கேவா கல். கேவா என்றால் என்ன? கற்பாறை. ஹல்லேலூயா. கேவா உபதேசம். கேவாவுடைய உபதேசத்திலே, அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல உன்னுடைய ஜீவிதத்தை, விசுவாச வாழ்க்கையை, விசுவாச மாளிகையை நீ கட்ட ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் அவருடைய உபதேசங்கள் எல்லாம் சரியான உபதேசங்கள். எத்தனை பேர் கோபப்பட்டு போனாலும் கவலை இல்லை, எத்தனை பேர் வேதனைப்பட்டாலும் கவலை இல்லை. சரியான உபதேசங்களை கொடுத்த உபதேசிகள், சரியான உபதேசங்களை கொடுத்த தீர்க்கதரிசிகள், அவருடைய உபதேசத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்கணும். அந்த கற்பாறையின் மேல நீ கட்டுவாயே, ஆனால் அந்த அஸ்திவாரத்தின் மேல உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை போகும் என்றால் நீங்க கலங்க வேண்டிய தேவையே இல்லைங்க. 1986 எப்படி 1986 ஆகஸ்ட் நினைக்கிறேன் அந்த மாதத்துல கேரளாவில செங்கனூர்னு പറയുന്ന ஒரு സ്ഥലം ഉണ്ട്. അവിടെ കയ്യിലെ മുക്കുന്ന ഒരു സ്ഥലമുണ്ട്. അവിടെ മഴ പെയ്തപ്പോൾ ഒരുപാട് വെള്ളപ്പൊക്കം. ഞങ്ങൾ
വെണ്ണാരംകുന്ന് എന്ന് പറയുന്ന ഒരു സ്ഥലത്തിൽ ചെന്ന് രണ്ടാമത്തെ ഫ്ലോറിൽ കയറി ഇരിക്കുകയാണെന്ന്. എന്നാൽ അന്ന് ഇരുന്നപ്പം ഞങ്ങൾ കുറെ സ്ഥലത്ത് നീച്ചലടിച്ചാണ് പോയത്. വെള്ളപ്പൊക്കം വന്നാൽ അവിടെ ആർക്കും സഹിക്കാൻ പറ്റത്തില്ല. 1 മാസത്തോടെ പ്രശ്നങ്ങളാ. എന്നാൽ ഞങ്ങൾ അന്ന് ആ പൊക്കത്തിൽ കയറി ഇരുന്നപ്പോ ഞങ്ങൾക്ക് ഒരു സമാധാനം. എന്താ സമാധാനം? ഇവിടെ വെള്ളമില്ല, ഞാൻ പൊക്കത്തിൽ കയറി. ഹല്ലേലൂയ. അത്ര ആ സമയം വരെയും കരഞ്ഞുകൊണ്ട് എന്ത് ചെയ്യുമെന്ന് അറിയാതെ പെടപെടുന്ന് പിഴച്ചിക്കൊണ്ടിരിക്കുന്ന സമയത്താണ് ഈ ഒരു സ്ഥലം ഞങ്ങൾ കണ്ടെത്തുന്നത്. 1986 ഞങ്ങൾ കണ്ടെത്തിയപ്പോ അവിടെ പൊക്കത്തിൽ കയറിയിട്ട് താഴോട്ട് നോക്കുമ്പോ ഞങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ ഒരു സന്തോഷമുണ്ട്. അരുമ സഹോദര, அப்படிப்பட்ட சந்தோஷம் என்றால் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட காற்றடித்தாலும் எப்படிப்பட்ட வான்மழைகள் வந்தாலும் நீ போடப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஆசீர்வாதத்திலே உன்னுடைய வீட்டை நீ கட்டுவாயானால், உன்னுடைய மாளிகை இளமவனால் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாதிகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உன்னை கிறிஸ்துவாகிய ஆண்டவரை தாங்குவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை. இரண்டாவது பாருங்க, இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், வெளிப்படுத்த சீக்கிரமாக. ஹல்லேலூயா. வெளிப்படுத்த விசேஷம் அதனுடைய 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்களும். நல்லா கவனிங்க. நகரத்துக்கு மதில்களுக்கு 12 மதில்கள் உண்டு. ஆமென். அந்த 12 மதில்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 12 அப்போஸ்தலரும் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரும் 12 நாமங்களும் பதித்திருந்தன. 12 நாமங்களும் அங்கு பதித்திருந்தன. நீங்க நினைக்க கூடாது, கர்த்தாவே நான் செத்து போனா எனக்கு எங்க இதோ நான் கர்த்தர் உங்க நாமங்கள் பதிக்கப்படும். தேவ பிள்ளையே, அங்க 12 படி பதிக்கப்படாது, அது 12 தான். ஹல்லேலூயா. அது 12 தான். கர்த்தருக்கு ஆண்டவர் சொன்னார், என் நாமத்திற்கு நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தார். ஒரு கண்டெய்னர் 2000 நோட்டு வச்சு கெட்டு கொடுத்தான்னு சொல்லல. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தார், ஒரு துளி தண்ணி கொடுத்தார். அதனுடைய பலனை പോവതില്ലിങ്ക. മനസ്സിലാവുന്നില്ല? കർത്താവിന്റെ നാമത്തിന് വേണ്ടിയിട്ട് എന്തെങ്കിലും ഒരു ഗ്ലാസ് വെള്ളം പോലും കർത്താവിന്റെ മക്കൾക്ക് വേണ്ടി താങ്കൾ കൊടുത്തിട്ടുണ്ടെങ്കിൽ അതിന്റെ പ്രതിഫലം തരാതെ പോകുന്ന കടക്കാരനായിട്ട് കർത്താവ്. ആർക്കും അവൻ കടക്കാരനല്ല, ആർക്കും അവൻ ബാധ്യതയല്ല, ആർക്കും അവൻ ബാക്കി വച്ചിട്ടില്ല. ദൈവം ആരെ കടം വാങ്ങുന്ന ദൈവമല്ല, കടം കൊടുக்க மாட்டார். ஒரு கிளாஸ் தண்ணி பரவாயில்ல, கவனிங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட, ஒரு கப்பு தண்ணி கொடுத்தா அதனுடைய பிரதிபலனை அடையாமல் போவதில்லை. ஒரு சந்ததிகளை கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பார். இன்று அநேகருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்களா? இவர் ஐயோ இந்த சிஸ்டம் ஓட்டத்தோட ஓட்டம் ஓடிதான் இவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த பிரதர் முட்டு போட்டு இடிச்சு இந்த முட்டெல்லாம் உடஞ்சு போனாலும் இந்த இவங்க ஆசீர்வதிக்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி முற்பிதாக்கள் நம்முடைய தகப்பன்மாருடைய கண்ணீர், நம்முடைய பெற்றோர்கள் கர்த்தருக்காக செய்தது அதனுடைய தன்மை, நம்முடைய முற்பிதாக்கள் தேவனோடு வைத்ததான அந்த அன்பை கர்த்தர் நினைக்கிறார். அருமை சகோதரர், நினைக்காதீங்க, இந்த உலகத்துல இந்த காலத்துல யாரும் இல்லைங்க. இந்த காலத்துல சுரங்கத்தின்றவங்க தான் நாம இருந்து கொண்டு இருக்கோம். தேவ பிள்ளையே, அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? ஒரு அடை, எத்தனை அடை? ஒரு அடை. தானும் என்னுடைய பிள்ளையும் அதை செஞ்சு சுட்டு சாப்பிட்டு செத்து போவதற்காக இருந்த அடையிலிருந்து ஒரு அடை கொடுத்த போது ஆசீர்வாதம் உண்டாகிவிட்டது. ஆமே. நாம இன்னும் 10 வருஷத்துக்கு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச கர்த்தருடைய பிள்ளை நம்ம என்ன பண்ண இல்லையோ போய் எங்கிட்ட இல்ல, நம்ம இதுதான் சொல்லி இல்லை இல்லைன்னா இல்லாமலே போகணுமே. பிரைஸ் தி லார்ட். இல்லை என்று சொன்னால் இல்லாமே போக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் கண்ணீர் வடித்தது, நம்மை சார்ந்தவர்கள் கண்ணீர் வடித்தது, நம்முடைய பாட்டிமார் நமக்கு கண்ணீர் வடித்தது. சொல்லுங்க, பாட்டிமார் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்தது. என்னுடைய மகளுடைய மகள், என்னுடைய மகனுடைய மகன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி கண்ணீர் வடித்த பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களுடைய பலனை ஆண்டவராகிய கர்த்தருடைய வாழ்க்கையிலே அப்படியாக ஆசீர்வதித்து வருகிறார்.
பாருங்க, அவர் சொல்லுகிறார் 12 மதில்கள் இருந்தது. 12 மதில்கள் ஆட்டுக்குட்டியானவராகிய கர்த்தர் இயேசுவின் அப்போஸ்தலருடைய நாமங்கள் பதிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிற்பாடு சீக்கிரமா நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. 17 அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவு. 18 அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. அதனுடைய மதில் எப்படி இருந்தது? வச்சிரக்கல், வைரக்கல்ல வச்சிரக்கல். ஆமென். அதனுடைய மதில் எப்படி இருந்தது? வச்சிரக்கல். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்தின் மதில்களின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திவாரம் வச்சிரக்கல். ஆமென். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 12 மதில்கள், 12 மதில்களுக்கும் 12 அஸ்திவாரங்கள். நல்லா கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளையே. 12க்கும் சேர்த்து பிடிச்சு ஒண்ணு இல்ல, 12க்கும் 12 அஸ்திவாரங்கள், 12க்கும் 12 கற்களினால். ஹல்லேலூயா. முதல் என்னது? முதல் வச்சிரக்கல். ஆமென். இந்த வச்சிரக்கல் என்று சொல்லுவது, வச்சிரக்கல் முதல் அஸ்திவாரம் என்னங்க? ஒரு மனுஷனுடைய மாளிகையால கவனிங்க, எனக்கு நேரம் கிடைக்கல, கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அரங்கேற வேண்டும் என்றால் ஏதோ கருங்கல் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏதோடைய மதில் கருங்கல்லாக இருக்கக்கூடாது. உன்னுடைய மதில் ஏதோ சிமெண்ட்களாக இருக்கக்கூடாது. உன்னுடைய மதிலுடைய அஸ்திவாரங்கள் ஏதோ காங்கிரீட்டாக இருக்கக்கூடாது. முதல் உன்னுடைய அடிஸ்தான 12 முதல் காணப்படுகிற நீ வச்சிரக்கல்லாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல் அஸ்திவாரம் அது வச்சிரக்கல்லாக காணப்பட்டது. வச்சிரக்கல் என்று சொல்லுகிற போது 17 எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். யூதாவின் பாவம் போதும் வைரத்தின் நுனியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் வைரம் என்று சொல்லுகிறது எந்த இடத்தையும் அது அறுத்து எழுத வேண்டியது. ஹல்லேலூயா. அது எந்த இடத்தையும் அறுத்து எழுதக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது வச்சிரக்கல். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையே, எந்த இடத்தை பார்த்தா நீ அசையாத நிற்பதற்காக உன்னுடைய பவுண்டேஷன், உன்னுடைய அஸ்திவாரம் முதல் வச்சிரக்கல்லாய் மாறட்டும். ஏதோ உலகத்தை காணப்படுகிற பூச்சாண்டிகளை பார்த்து நீ பயந்து போவதற்காக நீ உலகத்தின் கற்களை போட்டு விடாதே. வசனம் வெளியேறப்பட்டது. வசனம் அது அறுத்து எழுதக்கூடியது, தன்மையுடையது. வசனம் உன்னை பணிகை போல மாற்றுகிறது. வசனம் உன்னை தெளிவாக மாற்றுகிறது. வயிறோ உன்னை தைரியப்படுத்துகிறது. வயிறோ என் கர்த்தருடைய வார்த்தை படி வருகிறது. அல்லேலூயா. ஆமென். வச்சிரக்கல் உன்னுடைய அஸ்திவாரம் முதல் எப்படி இருக்கணும்? வச்சிரக்கல் இல்லைங்க, கீழே கொஞ்சம் வாழைப்பிண்டி, താഴെ கொஞ்சம் വാഴപ്പിണ്ടി ഉണ്ട്. ആ വാഴപ്പിണ്ടിക്കകത്ത് കുറച്ച് കോൺക്രീറ്റ് ഇട്ടാ പിന്നീട് ശരിയാവും. ഞങ്ങൾ ഒരു ബിൽഡിംഗ് അങ്ങനെ കെട്ടി ഇടിഞ്ഞു പോയിട്ടില്ല, ഞങ്ങൾക്ക് ഇടിയാറായിട്ടുണ്ട്. അവൻ വാഴപ്പിണ്ടി അല്ല അകത്തിന് വേണ്ടത്. അകത്ത് എന്താ വേണ്ടത്? விசுவாச வாழ்க்கைக்கு என்ன வேணும்? இல்ல பிரதர், எங்கிட்ட அவங்க சொன்னாங்க எப்படி இருந்தாலும் ஒண்ணும் இல்ல, வெள்ளிக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்தா போதுன்னு சொன்னாங்க. நீங்க உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லையா? ഒരു വേലയും ഇല്ല. മനസ്സിലാകുന്നുണ്ടല്ലോ? ഫൗണ്ടേഷന്റെ അകത്ത് കിടക്കുന്ന കല്ലിനെ കുറിച്ച് ഞാൻ പറയുവാണ്. വൈരക്കല്ലാകുമ്പം അത് സ്ട്രോങ് ആണ്. ആമേൻ. ആ സ്ട്രോങ് എന്ന് പറയും ബ്രദർ എന്ന് ഒന്നോ ഇല്ലയോ, കർത്താവിനെ ആരാധിക്കാൻ നാം വന്നേ പറ്റൂ. വന്നേ പറ്റൂ. ജോലി ഉണ്ടോ ജോലി ഇല്ലയോ, ഭക്ഷണമുണ്ടോ ഭക്ഷണമില്ലയോ, പട്ടിണിയാണോ തിന്നോ കുടിച്ച് അത് അല്ല. വചനക്കൽ വെട്ട് ഒன்று இல்ல, என்ன வெட்டு ஒன்று காலையில காணல. பிரைஸ் தி லார்ட். துண்டு 2 வெட்டு ஒன்று. தலையாட்டுங்க, 2 அம்மாவும் மகனையும் தலையாட்டுங்க, பேரனை தலையாட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவ பிள்ளையே,
சிலவங்க எல்லாம் பச்சை குத்தி இருப்பாங்க. பச்சை குத்துறா அது மாறாது, ரொம்ப கஷ்டம் போல இருக்கு, மாறாது. எழுதுல பச்சை குத்துறா மாறாது. அவங்க குத்தி வச்சிருக்காங்க, நான் பார்த்தேன் அன்னைக்கு அந்த ஏர்போர்ட்ல வச்சுக்காம. அல்லேலூயா. பச்சை குத்தி அங்க பார்க்கப்படுது, இங்க பாருங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, அழியாதது, அடையாளமானது. இவங்க சாரா கண்ணுள்ள சகோதரதேவி சாரா கண்ணுள்ள அடையாளத்தில் கூறியது. பச்சிரக்கல் மாறக்கூடாது, எங்க போனாலும் மாறக்கூடாது. அடையாளம் கேட்ட கரெக்டா சொல்லணும். பச்சிரக்கல் உன்னுடைய வாழ்க்கையில நீ போடப்பட்டிருக்கிற உன்னுடைய அஸ்திவாரம் நடுவில் காட்டுகளாக இருக்கக்கூடாது. மனுஷாங்க எந்த காட்டுகள் எடுத்துட்டா பாடில்ல, அது ஜீவன் தகுந்தவும் அன்னத்தோட ஜீவன் നമുക്ക് വേണ്ട. കർത്താവ് പറഞ്ഞു, ദൈവമേ ഇന്നത്തോടെ ജീവൻ നയിക്കുവാൻ വേണ്ടി എനിക്ക് ഇഷ്ടമില്ല, പക്ഷേ എനിക്ക് ഇഷ്ടം തോന്നുന്നു തന്നോട് എനിക്ക് അങ്ങയോട് ഞാൻ ചേരണമെന്ന ഒരു ആഗ്രഹം എനിക്കുണ്ട്. എന്നാൽ എന്നെ കൊണ്ട് അത് പറ്റുന്നില്ല. ഈ പറ്റാതെ ഇടയിൽ കാണുന്ന ഈ പ്രശ്നത്തെ ഒഴിവാക്കി എന്റെ ദൈവം എനിക്ക് തരണം. ഇതായിരിക്കും നമ്മുടെ പ്രാർത്ഥനയുടെ രഹസ്യം. നമ്മളെ കൊണ്ട് പറ്റത്തില്ല, പ്രശ്നങ്ങൾ നമ്മൾ തുടർന്ന് വരികയാണ്. നമ്മൾ തുടർന്ന് വരിക പ്രശ്നം. ഒരു കാലം വെക്കുമ്പോൾ 3 കാലം നിന്നെ പിടിച്ചു വലിക്കുവാൻ വേണ്ടി ഒരുപാട് പ്രശ്നം നിന്നെ ചുറ്റി വരിക. പക്ഷെ ദൈവത്തോട് യാചിക്കണം, കേൾക്കണം, പ്രാർത്ഥിക്കണം. ദൈവമേ നിന്നോട് ചേരുവാൻ വേണ്ടി ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്, നിന്നോട് ചേർന്ന് ഒന്നിച്ച് ജീവിക്കാൻ വേണ്ടി ആഗ്രഹിക്കുന്നു. എന്നാലോ എന്റെ ജീവിതത്തിന്റെ കഷ്ടപ്പാട്, ഈ ലോകത്തിലുള്ള കഷ്ടപ്പാട് നിന്നോട് ചേരാൻ സമ്മതിക്കുന്നില്ല. എനിക്ക് വഴി തുറക്കണമേ. പ്രാർത്ഥനയുടെ രഹസ്യം ഇതാണ്. പ്രാർത്ഥനയുടെ രഹസ്യം ഇല്ല ഇല്ല ആമേൻ. അങ്ങനെ അന്ന് ഇല്ല ഇല്ലെന്ന് പറഞ്ഞ് പുറകിലോട്ട് ഒരിക്കലും പോകാൻ പാടില്ല, ഒരിക്കലും പോകാൻ പാടില്ല. ആമേൻ. ഇത്രത്തോളം എന്നെ പാടണ്ട, എനിക്ക് പാട്ടറിയത്തില്ല. എത്രത്തോളം എന്നെ നടത്തി, എന്നെ പുലർത്തി എന്റെ യേശു എത്ര മതിയായവൻ, എന്റെ യേശു എത്ര മതിയായവൻ. ജീവിതത്തിൽ മാറ്റം വരാൻ പാടില്ല. ദൈവത്തിന് വേണ്ടി എടുക്കുന്ന കാര്യത്തിൽ മാറ്റമാണ്. பஜ்ரக்கல். ரெண்டாவது அந்த பஜ்ரக்கல் பாருங்க, முடிவெடுத்தா கரெக்டா இருக்கணும். கையால போறது தேங்காய் போல பாடில்ல. எசேக்கியேல் பிள்ளை எசேக்கியேல் அதனுடைய 28:13 வாசிக்கலாம் போல இருக்கு. தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவர் கரெக்டா. பத்மராகம், புஷ்பராகம், மைரம், பச்சை, மேதகம், கஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும். நல்லா கவனிங்க. அங்க ஒரு முறை குறித்து சொல்லியிருக்கு, இவரும் இவ்வளவு தூரம் ஒரு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு மனுஷன். பிரைஸ் தி லார்ட். அப்போ வஜ்ரம் என்ன சொன்னா, இவ்வளவு தூரம் ஒரு ஆசீர்வதிக்கப்படும் வெளியேறப்பட்ட ரத்தின கற்கள் வெளியேறப்பட்டது. இவ்வளவு இருந்த உடனே அவருக்கு எண்ணம் தோற்றம் மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையை நல்லா கவனிங்க. நான் சொன்னதுன்னு சொல்லிட்டு நீ சாயறது எப்போ வலம் பக்கமா தான் சாயணும். பிரைஸ் தி லார்ட். இடது பக்கமா சாயக்கூடாது. இடது பக்கமா சாய்ஞ்சா உங்களுடைய பலத்தினால நீ இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளையை நான் சொல்றேன், அநேகர் இந்த அற்புதங்கள் ரொம்ப செய்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ செய்கிற அற்புத கர்த்தருடைய நாமத்தினால செய்யுங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால செய்கிற அற்புதத்துக்கு உனக்கு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. கடந்த நாள் ஒரு தேவ மனுஷன் சொன்னாங்க, ஆண்டவர் கேட்க மாட்டாரு, என்ன கேட்க மாட்டாரு, என் நாமத்தினால அற்புதம் செய்து நீ வான்னு கேட்க மாட்டாரு. நீ சச்சி வந்து நீ சொல்லவும் வாடு. உண்மை மூத்தமான ஊழியக்காரனே தீரை இடைப்பாத பிரவேசி என்று அழைப்பார். தீர்க்கதரிசனம் அழைக்க மாட்டார். தீர்க்கதரிசனம் சொன்னதுக்காக அழைக்க மாட்டாரு. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் ஆராதிச்சதுனால கர்த்தர் அழைக்க மாட்டாரு. ஆமென். அல்லேலூயா. உபவாசங்களை முட்டு போட்டு இடிச்சு முட்டம் பிஞ்சு ஆஸ்பத்திரி கிடந்ததுக்காக கர்த்தர் அழைக்க மாட்டாரு. நீ அதனால என் ஆலயத்துக்கு நீ வான்னு இடைப்பார் இல்ல. உண்மையும் ஊத்தமும் உடைய ஊழியக்காரனே நீ என்னுடைய இடைப்பாதையில் பிரவேசிக்கும்படியாக வா ஆண்டவர் அழைப்பாராம். தெய்வ பிள்ளைய நல்லா கவனிங்க. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது அங்க என்னது, இந்திரநீலம். பிரைஸ் தி லார்ட். என்னது ரெண்டாவது இந்திரநீலம். இப்ப இந்திரநீலத்தை சொன்னா நடக்காது. அல்லேலூயா. ரெண்டாவது அஸ்திவாரம் இந்திரநீலம். அப்ப ரெண்டாவது அஸ்திவாரம் உன்னுடைய வாழ்க்கையில முதல் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கணும். வைர கல்ல போல ஆக்கணும். ஆமென். வச்சிர கல்ல போல நெற்றி ஆக்கணும். இரண்டாவது இந்திரநீலமாக மாறணும். பிரைஸ் தி லார்ட்.
கர்த்தரை ஸ்தோத்திரம். சித்தம் என்றால் அடுத்த மாதங்களோ அடுத்த நல்லது இந்த நாளுக்கு போயிடலாமே. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. தேவ பிள்ளையை பாருங்க, நான் போடப்பட்ட கல்லுக்கெல்லாம் காட்டுக்கெல்லாம் சீருக்கெல்லாம் தொலைச்சக்கெல்லாம் படைச்சக்கெல்லாம் அந்த கெல்லாம் இந்த கெல்லாம் இல்லை. நம்ம போட்ட கல் நம்முடைய விசுவாச வாழ்க்கை வளர 12 கல் வேணும். இந்த 12 கல்லையும் போட்டு உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆரம்பிச்சா அந்த ஆரம்பம் அது முடிவு வரையில் நிலைநிறுத்தி நிற்கும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே கர்த்தர் எல்லாரும் விளக்காலை கடந்து வருவதை பாடுபட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அவருடைய ஜீவன மக்கள் வந்திருக்க அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், மரணத்தை அறிவிக்கிறீர்கள், மரணத்தை நினைவுகிறீர்கள். கடைசி நாட்களிலே நம்ம எழுப்புவதற்காக இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். மகா பரிசுத்தங்கள் இருக்கிற அன்பினால் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தெய்வீக கிருபையாலே மட்டுமாய் தாங்கினதற்காக நன்றி. உம்மை ஆராதித்தோம். உம்முடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்வதற்காக தந்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த அனுபவத்தில் இல்லாதவர்கள் கர்த்தாவே இந்த அனுபவத்திற்குள் கடந்தவரை கர்த்தருடைய கிருபை கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். புதிதாய் வந்திருக்கிற அருமை தம்பிகளுக்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபையால் கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய கிருபை சமாதானம் வழிநடத்தல் அன்பு தயவு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடந்து வந்த ஒவ்வொரு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிபூரண ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா ஸ்துதி கனமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. அல்லேலூயா.